அல்லு அர்ஜுன் இந்த புஷ்பா படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் படத்தை அவர் தேட்டர்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போகும்போது அங்க நிறைய ஃபேன்ஸ் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கார்ல ஏறி கை காட்டிக்கிட்டே அவர் போய்கிட்டு இருக்காரு. அங்க ஓவர் கிரௌட் ஆனா என்ன இருக்குன்னா, அங்க ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சன் வந்து படம் பார்க்க வந்திருக்காங்க. கூட்ட நெரிசல் தாங்க முடியாம அவங்க ஒய்ஃப் வந்து மயக்க போட்டு விழுந்ததுல ஹாஸ்பிட்டல்ல இறந்தே போயிட்டாங்க. அந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணிருக்காரு. அந்த கேஸ் ரொம்ப இஷ்யூ ஆகி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போலீஸ்காரங்க அல்லு அர்ஜுன் அரெஸ்டே பண்ணிட்டாங்க. 15 நாள் ரிமாண்ட், அதுக்கப்புறம் ஜெயில போட போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கேஸ் குத்தது உண்மைதான், பட் அதை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கல, அந்த கேஸ் நான் விட்ரா பண்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் அல்லு அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா பெயில வெளியே வந்துட்டாரு. இதே மாதிரி தலை படம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி ஷோ நினைக்கிறேன், எவனோ ஒரு வீணா பண்ணுவேன் லாரி மேல இருந்து எது கீழே விழுந்து இறந்து போய் இனிமேல் 4 மணி ஷோவே இருக்கக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல கேன்சலும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. என்டர்டைன்மெண்ட் முக்கியம் தான், ஆனா அது உயிர் போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் முக்கியம் கிடையாது. இங்க நிறைய பேர் ஆக்டர்ஸ்க்கு ஃபேன்ஸா இருக்கிறத தாண்டி வர்ஷிப்பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால 10 ரூபா காசு வந்து பாத்தீங்கன்னா பிரோஜனம் கிடையாது. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல தலை ஃபேன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரி தான் தலை படத்துக்கும் ஆச்சு, உங்களால தலைவை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சா தொட்டு பாருன்றானுங்க. யாரா நீங்களா? சொல்றது வெங்காயம் வண்டி முருகன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.